ஹாய் ஹலோ கைஸ். 12th ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. எல்லோரும் ஒரு மாதிரி பரபரப்பான ஸ்டேஜ்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் பொறுமையான ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இல்லை சில அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருந்தால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதை யோசிங்க. பிகாஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண விஷயத்தோட ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான். கையில் இருக்க விஷயத்தை வச்சு நம்ம எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்போம். ஸோ எல்லோரும் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க, அடுத்து என்ன ஜாயின் பண்ணலாம், அடுத்து எந்த காலேஜ் சேரலாம், எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? பட் இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் ரொம்ப பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்மளும் சேஃப் ஹேண்ட்ஸ்க்கு அதவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க, எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு, அப்படிலாம் உங்கள் ரிலேட்டிவ் என்ன சொல்கிறாங்க, அப்போல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ்டு ஸ்டேட்டில் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து இருப்பீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். அட் த சேம் டைம் ரிலேட்டிவ் சொல்கிறாங்கன்னா அவங்களோட கன்சிடரேஷன் ட்ரூவாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களை வந்து ரிடைரக்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் அப்பா அம்மாவை தவிர வேறு யார் சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணி அதை கரெக்டாக இல்லையான்னு டிசைட் பண்ணுற உரிமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸை தவிர மற்ற யாருமே வந்து நாட் ஆல் பட் சில ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இன்புட்ஸ் வந்து தர மாட்டாங்க. ஒயிட் ஹேப்பன்ஸ்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும். உங்களோட கரியரை சூஸ் பண்ணுறது அது ஜஸ்ட் ஒரு காலேஜோட சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை. உங்களோட லைஃப்பை நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருப்பீங்க, எந்த டொமைனில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களோட மொத்த கரியருமே டிசைட் பண்ணுறது இந்த ஒரு டெசிஷன் தான். உங்களோட கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 க்ரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. அதாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குமா இல்லை ஃபிசிக்ஸ் பிடிக்குமா, இல்லை உங்களுக்கு கோடிங் பேசிக்லி வருமா, இல்லை உங்களோட டாஸ்க் வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து ஒர்க் பண்ணுறதா அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அண்ட் இதனால் உங்களோட டொமைனை நீங்கள் வந்து நேரோ டவுன் பண்ணி ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம், இதில் நான் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் உங்களோட ப்ராட் கிளாஸிஃபிகேஷன்ஸை கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேலேயோ இல்லை ஒரு டொமைன் மேலேயோ வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதாது, அதை நீங்கள் டெவலப் பண்ணி உங்களுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் அதுக்கு ரொம்பவே வந்து முக்கியம். அண்ட் நீங்கள் இப்போ கோடிங் படிக்கிறீங்க, ஐ மீன் சிஎஸ்சி எடுக்கிறீங்க, ஐடி எடுக்கிறீங்கன்னா கோடிங் ரிலேட்டடான கூடிய எல்லா ஸ்டஃப்மே வந்து உங்களால் வந்து பர்ஸ்யூ பண்ண முடியுமா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக அந்த வீடியோவில் சொல்கிறேன், கேளுங்க. அண்ட் தென் த தேர்ட் திங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்ககிட்ட என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலும் அந்த 2 விஷயமே நீங்கள் பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட டொமைன் குறிப்பிட்ட கோர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். வை? பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ நீட் மணி, ரைட்? ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி, எது படித்தாலும் சரி, அந்த 4 வருஷமோ இல்லை 5 வருஷமோ படிக்கிறீங்களா, படித்து முடிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். அட் த சேம் டைம் அந்த வேலை உங்களுக்கு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பேமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட லைஃப்பை சஸ்டெயின் பண்ண முடியும், சர்வை பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி யோசிச்ச ஆள் தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து ஒரு வேலை வேணும், அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்க. ஆஸ் யூனோ லைஃப் சைக்கிளே இதை டிபெண்ட் பண்ணி தானே போயிட்டுருக்கு. ஸோ அதை மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்திருந்தாலும் அதை வச்சு எப்படி டாப் டயர் காலேஜஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் காலேஜ் படிக்கிறப்பவே வந்து இன்டர்ன்ஷிப்பும் பண்ணலாம் வித் ஸ்டைபண்டோட. 2026 மட்டும் 18 ஸ்டூடெண்ட்ஸ் கூகுள் சம்மர் ஆஃப் கோடை வந்து கிராக் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் 179. இங்கே BTech சிஎஸ்சியில் நீங்கள் அப்ளைட் AI, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், பிக் டேட்டா அண்ட் க்ளவுட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு உங்களோட கோர்ஸை சூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுற போலாரிஸ் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜியை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இவங்க கிட்ட லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி 70% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் தென் என்னோட கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து பின் பண்ணி தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, உங்களோட இன்ட்ரெஸ்ட், ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எப்படிலாம் நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ட் பண்ணணும். லைக் நீங்கள் 12th படிச்சிருப்பீங்களா, அப்போவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி வராது அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான்னா எனக்கு கோடிங் சைடு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தெரியாமல் 11th 12th வந்து கம்ப்யூட்டர் எடுத்துட்டேன், ஆனால் இங்கே வந்து நான் சஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கோடிங் சைடில் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் எது, பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸ் சாப்டரில் 10 இருக்குல்ல, சாப்டர் 10. ஸோ இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றியெல்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ்லாம் வரும். ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா யூ ஆர் ஃபிட் ஃபார் ஈஸி. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து பெருசாக பிடிக்காது, ஆனால் அந்த சாப்டர் பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக படிக்கிறேன் என்னோட ஈஸி கோர்ஸில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அண்ட் சாப்டர்ஸ் படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்கில்ஸ்
ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, அதை தியரட்டிக்கலாக படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக படிக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ராக்டிக்கலாக படிக்கணும் அப்படின்ற சென்ஸ் நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்து ரியல் லைஃப் சினாரியோலையோ இல்லை அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறது தான். ஸோ இப்போ நீங்கள் கோடிங்கில் இன்ட்ரெஸ்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லீட் கோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஹேக்கர் ரேங்க்கில் வந்து ஏதாச்சும் ஒரு பேசிக் கோட், ஈஸி லெவல் கோட்ஸ் இருக்கும்ல, ஸோ ஏபிசிடி தெரிஞ்சவங்க கூட அந்த கோடிங் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்படின்ற மாதிரியான பேசிக் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லீட் கோட்லையும் ஹேக்கர் ரேங்க்லையும் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கோடிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியஸ்ட் சம்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் டு அ கிளாரிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்போ இந்த இருக்கக்கூடிய உலகத்தில் இன்டர்நெட் சோர்ஸை தான் வந்து பயன்படுத்தி ஆகணும். அண்ட் இன்டர்நெட் சோர்ஸ் உங்களுக்கு இல்லாத டீட்டெயில்ஸே கிடையாது. எந்தெந்த டொமைனில் எந்தெந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் யார் எந்தெந்த ரோலில் போய் பிளேஸும் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் எப்படி இருக்குன்றதை வந்து வரைய நிறைய யூடியூப் வீடியோஸுமே வந்து இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் அந்த மாதிரியான கோரா அப்படின்ற சைட்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாலிட்டி செக் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தீஸ் ஆர் த 3 ways to sort out the things to get clarified to what you should choose in your career. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க இங்கே உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து ரிசர்ச் பண்ணணும், ரியாலிட்டியை செக் பண்ணணும், எது உங்களுக்கு ப்ராக்டிகலி பாசிபிள் அப்படின்றதையும் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அவசரப்படுறாதீங்க. மற்றவங்க எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொன்னால் அதை சஜஷன் எடுத்துக்கோங்க. அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ் உங்களோட டிசிஷன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சஜஷன் டு டிசிஷனாக மாறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் உங்கள் லைஃபே உங்கள் கையில் தானே இருக்குது. அப்போது விளையாட்டாக டிசைட் பண்ணிடக்கூடாதுல்ல, யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் வீடியோ உங்கள் பிரத்திக், கந்தராஜ். குட் பை, சியர்ஸ்.